Praise the Lord. தோல்வி நல்லது. நீங்க நினைக்கலாம், நான் ஏன் இப்படி சொல்லுகிறேன்னு. இது நிதர்சனமான உண்மை வேதாகமத்தின் அடிப்படையில். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கும் ஒவ்வொரு தோல்வியும் நல்லதுதான். அந்த தோல்வியை நாம் கடந்து வரும்பொழுது, அந்த தோல்வியில் இருந்து நாம் மீண்டு வரும்பொழுது, நிந்தைகளில் இருந்து நாம் மீண்டு வரும்பொழுது, நமக்கு கிடைக்கின்ற முடிவு என்னவாக இருக்கும் என்றால், நமக்கு தேவன் முன்குறித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதுதான் இருக்கும். இது யாக்கோபினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் பொழுது இது நமக்கு தெளிவாக விளங்கும். தேவன் யாக்கோபை 2 இடங்களில் சந்திக்கிறார். 28ஆம் அதிகாரத்தில் பெத்தேலில் வைத்து சொப்பனம் மூலம் தேவன் யாக்கோபுக்கு வெளிப்படுகிறார். இதே யாக்கோபிற்கு 32ஆம் அதிகாரத்தில் பெனியேலில் வைத்து முகமுகமாக தேவனை தரிசிக்கிற அனுபவம் யாக்கோபுக்கு கிடைக்கிறது. அதாவது பெத்தேலில் உள்ள அனுபவத்திற்கும் பெனியேலில் உள்ள அனுபவத்திற்கும் மிகுந்த வேறுபாடு உள்ளது. இதை குறித்து நாம் சற்று விரிவாக காணலாம். யாக்கோபு என்றாலே நமக்கு தெரிய வருகிறது எத்தன். சிறுவதை வயதிலே தன்னுடைய அண்ணனிடத்திலிருந்து சேஷபுத்திர பாகத்தை கூட கொடுத்து வாங்கிடுவார். அதுக்கப்புறம் அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை அண்ணனை போல வேடத்தை அணிந்து சென்று வாங்கி கொண்டு வருவார். இப்படி வளர்ந்த ஒரு எத்தனாக வளர்ந்த யாக்கோப ஈசாக்கு பார்த்து சொல்றாரு, நீ கானானிய ஸ்திரீகளில் நீ பெண் கொள்ளாம நீ மாமா வீட்டுக்கு லாபான் வீட்டுல போய் அந்த பெண்ணை மனம் முடித்துட்டு வா அப்படின்னு அனுபவிக்கிறார். இவர் அப்படி டிராவல் பண்ணி போகும்பொழுது என்ன நடக்கு? படுத்து தூங்கும்போது சொப்பனம் வருது. அதுல ஏணி தோன்றுது. அந்த ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டிருக்கு. அதுல இருந்து தேவ தூதர்கள் ஏறுகிறவரும் இறங்குறவுமாக இருந்தார்கள். யாக்கோபு இதை பார்த்துட்டு இதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். பெத்தேல் என்றால் இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல். அந்த ஒரு சூழ்நிலை தான் நம்முடைய தேவன் அவருக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருக்கிறது. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று தேவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நீங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்க. இந்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டவனோட யாக்கோபு என்ன நினைச்சிருப்பாரு? நான் போன உடனே என்ன நடக்கும்? என் மாமா பண்ண கல்யாணம் முடிச்சிருவேன், நான் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு திரும்பி எங்க அப்பா வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படிதானே? ஆனா நடந்ததை யோசித்து பாருங்க. 20 வருடம் யாக்கோபோட வாழ்க்கையில ஃபெயிலியர். அந்த 20 வருடத்துல எவ்வளவு ஏமாற்றம் நீங்க யோசித்து பாருங்க. ஆனா இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட உடனே எப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கிறது பாருங்க. 29ஆம் அதிகாரத்துல 13ஆம் வருஷத்துல லாபான் வந்து இந்த யாக்கோபை எப்படி அழைத்து செல்கிறார். அதை பார்த்தோன்னே யாக்கோபுக்கு என்ன தோணிருக்கும்? ஐயோ, ஈஸியா எல்லாமே முடிஞ்சிடும் போல. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருப்பார். நம்மளுக்கு இந்த ஆண்டின் துவக்கத்தில் வாக்குத்தத்தத்தை நாம் பெற்றிருப்போம். ஆனா இப்போ நவம்பர் முடிய போகிறது. 11 மாதம் ஆகியும் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான சூழ்நிலையை தோணவில்லை என்று உங்க மனதில் தோணலாம். அதற்கு காரணம் இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டே இருப்போம், எப்போ நிறைவேறும் 11 மாசம் ஆயிட்டே. அதே போலதான் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில 20 வருடம் மனிதன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க யோசித்து பாருங்க. எவ்வளவு நிந்தைகள், அவமானங்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, நம்ம குடும்பத்தை குறித்து, வேலையை குறித்து, பிசினஸ் குறித்து எவ்வளவு வாக்குறுதி பெற்றிருப்போம். ஆனா இன்னும் நிறைவேறலையே. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? ரொம்ப எதிரா இருக்கு. வீட்டுல பாத்தீங்கன்னா மாமனார் மாமியார் சண்டை, குழந்தைகளோட சண்டை, பெற்றோர்களோட சண்டை, வேலையில பாஸ் ரொம்ப எதிரியான சூழ்நிலை, ஸ்கூல்ல ஐயோ தோல்வி மேல தோல்வி, எந்த வேலையும் கிடைக்கலையே. ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு, எப்பயா நிறைவேறும்? ஆமா, நிறைவேறும். ஆண்டவர் சொன்னது நிறைவேறும். அதற்கு நான் காத்திருக்க வேண்டும். அதற்கு நான் தோல்வி அடைய வேண்டும். இந்த யாக்கோபோட வாழ்க்கையில பாங்க, லாபான் ஒரு செயலும் நிற்கிறார். லாபானோட பையங்க, மனைவிமார்கள் எல்லாம் எதிரியா இருக்கிறது. அந்த மனிதனோட வாழ்க்கை என்ன நினைச்சிருப்பா? ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி, என் சந்ததியை ஆசீர்வதிப்பு, திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்ற. ஆனா திரும்பி போறதுக்கான வாய்ப்பே இல்லை. லாபான் விட மாட்டுக்கிறார். ஆனா நடந்தது என்ன பாருங்க. ஆண்டவர் ஒன்றே ஒரு விஷயத்தை தான் இந்த யாக்கோபு வாழ்வில மாற்றத்தை எதிர்பார்த்த. அந்த எத்தத்தனம் போகணும். ஏன்னா அங்க போய் என்ன பண்றாரு யாக்கோபு? ஏமாற்ற ஆரம்பிக்கிறாரு. 30ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலிருந்து 43ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நம்மளுக்கு தெரிகிறது, லாபானுடைய வீட்டிலும் இந்த யாக்கோபு தன் எத்தத்தனம் ஏமாற்றத்தை கை கொள்கிறார். அதாவது வளமான ஆடுகள் பொழியும் போது அந்த குப்பை போடுவார். அவருக்கு வேண்டிய ஆடுகள் இவட மந்தையில வரும். பலவீனமான ஆடுகள் வரும் பொழுது போட மாட்டார். அப்போ லாபானுக்கு உரிய நிறத்தில் ஆடுகள் வரும், லாபானுக்கு பெயரும். இந்த எத்தத்தனத்தை ஆண்டவர் மாற்ற விரும்பினார். அதற்குதான் நாங்க 20 வருடம் ஆயிற்று. அதற்குதான் தோல்வி, அதற்குதான் நிந்தனை, அதற்குதான் இந்த அடிமைத்தனம். ஆனா இதெல்லாம் போன பிறகுதான் பெனியேலின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறாருங்க. இந்த யாக்கோபு பாருங்க, இதுவரைக்கும் யாக்கோபு என்னன்னா சொப்பனத்துலதான் தேவனை கண்டுகிறாரு. ஆனா பெனியேலில பாருங்க, தேவனை முகமுகமாக பார்க்கின்ற அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த முகமுகமாக பார்க்கிற அனுபவத்தை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா?
பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்முடைய தேவன் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் நம்முடைய தேவன் வாழ்க்கையில தோல்விகளை அனுமதிக்கிறார். அதற்காக தான் நம்முடைய தேவன் நம்மளுக்கு காத்திருப்பை கொடுத்திருக்கிறார். நாம என்ன பண்ணணும்? நம்ம விட்டு கொடுக்கணும். என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன அசுத்தங்கள் இருக்கிறது, அதை நம்ம எடுத்து விட தயாரா? எப்படி யாக்கோபு வாழ்க்கையில இருந்த எத்தன் என்கிற அந்த கேரக்டர் போச்சோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் சில அசுத்தங்கள் இருக்கலாம், கோபங்கள் இருக்கலாம், எரிச்சல்கள் இருக்கலாம், பொறாமைகள் இருக்கலாம், நம்ம அடுத்தவங்க எத்தனா இருக்கிற வாழ்க்கை இருக்கலாம், அடுத்தவங்க மாட்டி விடுற ஒரு கேரக்டர் இருக்கலாம். இதெல்லாம் போக வேண்டும் என்று நம்முடைய தேவன் விரும்புகிறார். அப்படி நாம் எப்போ அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுதுதான் நாம் தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாங்களோ இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல, எப்படி தேவனை முகமுகமாக தரிசிக்கிற அனுபவத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டாரோ அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளதான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் பெத்தேலின் அனுபவத்தோடு நம்முடைய ஆவிக்கிற வாழ்க்கையை இருந்து விடக்கூடாது. நாம் பெனியேலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையை தோல்வியை அனுமதிக்கிறார். ஆமென்.